ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திலகம் ஷேப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கிராஸ் லைன் கொடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி கேப் இருக்க மாதிரி கிராஸ் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷேப் சுற்றி நம்ம ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். நான் உங்களுக்கு இதில் செயின் ஸ்டிச் ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து குத்தி இது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே மேலேருந்து இழுக்கிறோமா பட்டன் ஹோலுக்கு இழுத்துட்டு கீழே ஒரு லாக், அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்கு மேலேருந்து இழுத்து ஒரு கீழே ஒரு லாக், பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துருங்க. இங்கே மேலே செயினுக்கு மேலேயே கொடுங்க, ஏன்னா நம்ம உள்ளே கொடுத்தோன்னா ஹோல்ஸ் தெரியும். இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொடுத்துக்கோங்க. மேலேருந்து இழுத்து கீழே ஒரு லாக், அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துடலாம். இங்கே செயின் கொடுத்துட்றோமா, செயின் கொடுத்துட்டு இங்கே ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. இப்போ எங்கே முடிக்கிறோமோ நம்ம அங்கேருந்து கீழே இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி கொடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே இங்கே ஒரு மேலே இழுத்துட்டு பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துட்டு நம்ம இங்கே மேலே ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சோடைய சென்டர்லேருந்து இழுத்துக்கோங்க. இப்படி கீழே இழுத்து இங்கே ஒரு லாக், அதே மாதிரி பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இதோ இருக்கு இல்லையா, இந்த செயினோடைய சென்டரில் நான் உங்களுக்கு இதில் சைடில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைனில் இப்படி போடுறோம் இல்லையா, இப்படி போட்டுடுறோம். போட்டுட்டு எங்கே முடிக்கிறோமோ நம்ம அங்கேருந்து ஒரு செயின் எடுத்து இங்கே லாக் பண்ணிடுறோமா, இது பக்கத்தில் ஒரு செயின் கொடுக்கணும். இந்த ஸ்டிச்சோடைய மிடில்லேருந்து இப்படி இழுத்துக்கணும். இங்கே ஒரு லாக், அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு செயின் போட்டு இந்த செயினோடைய இங்கே போட்டிருக்கோம் இல்லையா பேட்டர்ன், இதோடைய சென்டர்லேருந்து இழுத்து இங்கே ஒரு லாக், அதுக்கப்புறம் இங்கே ஒரு செயின் கொடுத்து இந்த சென்டரில் இப்படி சென்டரில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம இங்கே முடிக்க போகிறோம்னா இங்கேருந்து இந்த சென்ட்ரு நம்ம இங்கே இப்படி முடிச்சுட்டு வருவோம். இந்த செயினுடைய சென்டரில் தான் நம்ம இப்படி பாக்ஸை நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த பேட்டர்ன் ஸ்டிச் பாருங்கள். இதனுடைய சென்டர்லேருந்து நம்ம ஒரு லூப் எடுத்துக்கலாம். கீழே ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி இந்த ஸ்டிச்சோடைய சென்டரில் ஒரு செயின் கொடுத்துருங்க. இங்கேருந்து இழுத்துக்கோங்க, மேலேருந்து இழுத்து கீழே ஒரு லாக், அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே மேலே எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே இல்லையா, இது பக்கத்தில் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இழுத்து ஒரு லாக் கொடுத்துருங்க. அதே மாதிரி பக்கத்தில் இங்கே முடிக்கிறோமா, இப்போ இதுக்கு மேலே இங்கே பக்கத்துலேருந்து இழுத்து ஒரு லாக் பண்ணிவிடுங்க. இங்கே முடிச்சிட்டோமா, இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இங்கே ஒரு லாக் செயின் கொடுத்துருங்க. நம்ம லென்த்தாக இழுக்கிறதுனால லூஸ் ஆகிடும். இங்கே ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு இது பக்கத்தில் ஒரு செயின் கொடுங்க. அதே மாதிரி இந்த செயினுடைய மிடில் ஒரு லாக், அதே மாதிரி இந்த செயினுடைய மிடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இழுத்துக்கோங்க. இங்கேருந்து இழுத்து ஒரு லாக், அதே மாதிரி இந்த செயினோடைய இங்கே மிடில், அதே மாதிரி இங்கே மிடில், அந்த மாதிரி மிடில் நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். இங்கேருந்து இழுத்து ஒரு லாக், அது மாதிரி இது பக்கத்தில் நம்ம அடுத்தடுத்து நம்ம எங்கே முடிக்கிறோமோ அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு செயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு லாக், அது மாதிரி இங்கே பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு லாக் பண்ணிடுறோமா, அது மாதிரி இங்கே முடிச்சிடுங்க. இங்கே முடிச்சுட்டு கீழே எடுத்துக்கோங்க. பக்கத்தில் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு செயின் கொடுத்துட்டு இங்கே ஒரு லாக் கொடுத்துருங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் கொடுத்துட்டு அதே மாதிரி
இதனுடைய மிடில் தான் நம்ம அப்படியே கண்டினியூவாக நம்ம போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோமா, அதுக்கப்புறம் முன்னாடி போட்டிருக்க பேட்டர்ன் ஸ்டிச்லேருந்து சென்டரில் நம்ம ஸ்டிச் எடுத்து போடணும். இப்படி தான் வரும் ஸ்டிச். பாருங்கள், புரியலனா கூட ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி கூட பாருங்கள். அப்படியுமே புரியலன்னு நீங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்குறோம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் எடுத்து அனுப்புகிறேன். பாருங்கள், இது பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துட்டு இங்கே மேலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு லாக். இப்போ எங்கே முடிக்கிறோமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இங்கே கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. லாங்காக ஒரு செயின் எடுத்து லாக் ஸ்டிச் இது பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதனுடைய செயினுடைய இந்த பாக்ஸுடைய சென்ட்ரு இந்த மாதிரி பாக்ஸாக இருக்குது இல்லையா, அதனுடைய மிடில்லேருந்து நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக இதே மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. நான் உங்களுக்கு சும்மா ஒரு 2 லைன் நான் இன்னும் தெளிவாக பெருசாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி மேலேருந்து இழுத்து எங்கே முடிக்கிற இடத்துல நல்லா ஒரு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு கீழே போட முடிஞ்சதுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கே ஒரு செயின் கொடுத்துருங்க, ஒரு லாக். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்து மேலேருந்து இழுத்து கீழே ஒரு லாக். அதேமாதிரி செயின் கொடுத்துட்டு நீங்கள் பட்டன் ஹோல் எப்படி சேம் அதே தான். நம்ம இதில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து முடிக்கிற இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு போவோம், லாஸ்ட்லேருந்து மறுபடியும் அந்த எங்கே முடித்தோமோ அந்த இடத்துலேருந்து வருவோம். இந்த ஸ்டிச் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே நாட் போட்டு முடிச்சிருங்க. நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லாக் போட்டுட்டு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டிச் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பாக்ஸில் நான் கிளியராக ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஃபஸ்ட்டு மேலேருந்து இழுத்து இங்கே ஒரு லாக் பண்ணிடுறோம். பக்கத்தில் ஒரு செயின் எடுக்கிறோம், கீழே ஒரு லாக் பண்ணிடுறோம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடுறோமா, நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இங்கே முடிக்கிறேன்னா இங்கே நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி எங்கே முடிக்கிறோமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே லாங்கோ செயின் எடுத்துக்கினா இங்கே லாக் பண்ணிடுறேன். இது பக்கத்துலேயே இந்த செயினுடைய மிடில் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி மேலேருந்து ஒரு லூப் எடுத்து கீழே ஒரு லாக். அதுமாதிரி இங்கே ஒரு செயின் எடுத்து இங்கே ஒரு லாக். ஸோ இந்த செயின் நம்ம இந்த திலகம் ஷேப்லையுமே நம்ம இப்படி தான் நம்ம போடுவோம். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லித்தரேன். இது அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்ததுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் இது ஒரு சில புரியாதவங்களுக்காக நான் இதில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இதை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இதில் போட வேணாம், எப்படி போடுறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போடுங்க. நான் சொல்கிற ஷேப்பில் மட்டும் நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக போடுங்க. நான் சின்னதாக போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் கிராஸ் லைனை கொடுத்துக்குவாங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து அது மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். எங்கே முடிக்கிறோமோ அங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் சென்டரில் ஒரு முக்கோணம் வரைஞ்சி இதில் ஒரு அரை வட்டம் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இங்கே இந்த மாதிரி கிராஸ் லைன், இதில் இப்படி கிராஸ் லைன் இந்த மாதிரி போட்டு நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.